வணக்கம் மக்களே! என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பசிய போக்கியிருக்கு இந்த முருங்கைக்கீரை. அது எப்படி செய்யணும்னு தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் இப்ப பாருங்க. அ நல்லா வந்து முருங்கைக்கீரைய நல்லா அலசிக்கங்க. நல்லா அலசி வச்சுட்டு, அதுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, வெங்காயம், மிளகாய், சீரகம் 3 இருந்தா போதும் உங்களுக்கு. அவ்வளோதான். சூப்பரா முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிரலாம். கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, கடாயில எண்ணெய ஊத்தணும். எண்ணெய ஊத்திட்டு, சீரகத்த போட்டு பொரிய விட்டுட்டு, வெங்காயமும், வரமிளகாவும் நல்லா அப்படி வதக்கிக்கங்க. வதக்கிட்டு கீரைய அள்ளி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு வச்சு அப்புறம் தொறந்து பெரட்டி விடுங்க. அப்புறம் தொறந்து பெரட்டி விடுங்க. ஒரு 3/4 வேக்காடு வர்றப்ப நம்ம கொஞ்சம் உப்புத்தூள் போடுங்க. போட்டுவிட்டு நல்லா அப்படி பெரட்டி வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் நமக்கு தேவைக்கேற்ப தேங்காய் திருவி போட்டு அப்படியே பெரட்டிருங்க. சூப்பரா இருக்கும் இந்த முருங்கைக்கீரை. வேற ஒண்ணுமே போட வேணாம்.